காலத்தில் தாருங்களை கேட்டு உங்கள் இல்லங்கள் இல்லாது நல்ல உள்ளங்களை தேடி என கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தொண்டர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் தோற்றக்கூடிய மகத்தான தலைமையாக மக்கள் வெள்ளத்திலே 4ஆம் கட்ட அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு சிவகாசி மாநகரிலே நம்முடைய முக்கிய ஊடகங்களையாக அங்கீகார் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைமையாக நம்முடைய அந்த தலைவர் கேப்டனுடைய வெற்றி வீரனாக விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே மக்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமான இந்த வரவேற்பை நம்முடைய அன்னையாளர்கள் உங்கள் மத்தியிலே தொண்டர்கள் படை போல நம் கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற கழக பொதுச் செயலாளர் மாவட்டத்துக்குரிய அன்னையாளர்கள் இளைஞர்கள் எழுப்பினார்கள். அந்த சூழலில் பிரபாகரன்
வந்துவிட்டார் நமது தென்னகத்து ஜான்சி ராணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் நமது தென்னகத்து ஜான்சி ராணி, இரும்பு மங்கை வேல் நாச்சியார் அந்நியார் இதோ நம்மளை எல்லாம் சந்திக்கிறதோ வந்துவிட்டார் என்பதை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் வழிவிடுங்க, கொஞ்சம் வண்டி வழிவிடுங்க, ரதத்துக்கு வழிவிடுங்க, தயவுசெய்து நம்ம தொண்டர்களை அழைத்து வழிவிடுங்க. ஆனா ரதத்துக்கு கொஞ்சம் வழிவிடுங்க, யோசிக்காம வண்டி பக்கத்துல கொஞ்சம் வழிவிடணும். இதோ வந்து விட்டார் நமது தென்னகத்து ஜான்சி ராணி அந்நியார் இதோ நம்மளை எல்லாம் சந்திக்க இதோ வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்வோம். எங்கள் அந்நியார் இதோ வந்துவிட்டார், நமது அந்நியார் இதோ வந்துவிட்டார். ஆனா கொஞ்சம் வழிவிடுங்க, தயவுசெய்து ஆனா கொஞ்சம் வழிவிடுங்க, அந்நியார் மேடைக்கு வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க.
வெளியிடுங்க, அந்நியார் மேடைகள் வெளியிடுங்க. இது நமது சின்ன கேப்டன் அவர்களையும் வருக வருக என அன்பு வருகிறோம். நமது சின்ன கேப்டன் அவர்களையும் அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்களையும் வருக வருக என அன்பு வருகிறோம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிடுங்க, அந்நியர்கள் கொஞ்சம் வெளியிடுங்க. அண்ணா முன்னாடி வாங்க, அண்ணா முன்னாடி வாங்க. இதோ வந்து விட்டார் நமது அந்நியார், இதோ வந்து விட்டார் நமது சின்ன கேப்டன் அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்கள். அந்த வயசை வெளியிடுங்க, கொஞ்சம் பேருட்ட வெளியிடுங்க. ரேடியோ செட் யாரு தெரியலையா? வீடியோ ஓடிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஒருத்தர் தான் இருக்காரு, அவரை கிளம்பிடுவாரு. இதயத்தில் குடியிருக்கும் இப்பொழுது நமக்கு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கழகத்தின் பொதுச் செயலாளர் நீருமங்கை நமக்கு அன்னையாக வாழ்ந்து நமது இயக்கத்தை பெரும் ஒரு சிறப்போடு இன்னைக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வழிநடத்தி வருகை தரும் நமது கழகத்தின் புரட்சி அந்நியார் அவர்களே, கழகத்தின் இளைய தளபதி இளைய கேப்டன் சகோதரர் விஜய பிரபாகரன் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் துணை செயலாளர் அண்ணன் SSV சந்திரன் அவர்களே, கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் தாமரகோடன் அவர்களே, கழகத்தின் நிசாரணை செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மற்றும் நமது மாவட்ட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, மகளிர் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது தலைவர் அந்நியார் அவர்கள் தமிழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றியமைத்த தலைவர் நமது புரட்சி அந்நியார்.
கேப்டன் அவர்களின் கேப்டன் இருக்கும் பொழுது நமது கேப்டனின் நிழல் நமது அந்நியார். ஆனால் கேப்டன் மறைவுக்கு பின் கேப்டனின் நிஜம், கேப்டனின் மறு உருவம் இந்த மாபெரும் ரத யாத்திரைக்கு உங்களை பேசுவதற்காக டைம் ஆயிடுச்சு. எனக்கு அந்நியார் தம்பியை பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. அதனால இப்பொழுது நமது இளைஞர்களின் இளைய கேப்டன் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் வரவேற்கிறார்கள். அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் உயிர்களான அன்பு தமிழர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொந்தக்காரோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிவகாசி இதே 2 நாள் இதே இந்த ஸ்பார்க்லிங் ஹோட்டல் தங்கி இதே வீதியில சுற்றி மக்களை ஒரு நாளைக்கு 60 இருந்து 70 பாயிண்ட் இந்த விருதுநகர் மாவட்டம் முழுக்க மக்களை நான் சந்திச்சிருக்கேன். இது வந்து என் சொந்த ஊர். சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன். நேற்று சாத்தூர் போன அருப்புக்கோட்டை கூட இன்னைக்கு சிவகாசிக்குள்ள வர ஒவ்வொரு தொகுதி சட்டமன்றத்துக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போதும் இன்னைக்கும் சிவகாசி தொகுதி உள்ள வர 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 ஒரே ஒரு நபர் கூட என்னை வந்து திரும்பி பார்க்கல, மூஞ்சி சுழிச்சு போட எல்லாருமே என்னை பாசமாகவும் சிரிப்போடும் அன்பான தேர்தல வேணா நான் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையில ஒவ்வொரு இதயத்திலும் உங்க உள்ளத்திலும் எனக்கு இடம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் செஞ்ச முதல் பாக்கியம். ஒரு எனக்கு வந்து இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஆயிருக்கலாம். ஆனா கடுமையா நம்ம உழைச்சோம். மக்கள் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் யார் வெற்றி பெற்றா, உங்களுக்கு தெரியும் யாரு நீங்க வாக்கு அளிப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கான காலம் நேரம் கொஞ்சம் தாமதமாக இருக்க தவிர நிச்சயமாக இந்த விருதுநகர் மக்களும் சிவகாசி மக்கள் கைவிடவும் மாட்டீங்க. நல்லா தெரியும். இந்த தொகுதியில சில 1000 வாக்குகள் வந்து கொஞ்சம் பின்னடைவுனால, ஆனா வரவேற்க பார்த்தேன். இப்ப எனக்கு புரியுது ஏன் பின்னடைய வாச்சு அந்த சூழ்ச்சி என்னன்னு இப்ப எனக்கு தெரியுது. சொல்றேன்னா 2006 தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வாங்கினது சிவகாசி தான் தேர்தல். அப்ப 2024 ஏன் வரலன்னா இப்ப எனக்கு புரியுது. அப்ப என்னன்ட்டப்பா வழி நடத்துவார். எத்தனையோ பிரச்சனைகளை பேசிங்க. பட்டாசு தொழிற்சாலை மக்களுக்காக எத்தனையோ பேர் வந்து பார்த்துருக்கோம், எத்தனையோ உதவி செஞ்சிருக்கோம். இருந்தாலும் திரும்பி 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 இந்த மக்களுக்காக உழைக்க தேசிய முற்போக்கு தயாரா இருக்கு. மக்களுக்கு நீங்கள் திரும்பியும் முயற்சிக்க வாய்ப்பு நீங்களும் தயாரா இருக்கீங்க. எல்லாருமே வழிவிட பின்னாடி இருக்க மக்களை முன்னாடி வரணும்ன்றாங்க. கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க.
உட்கார சொல்றாங்க. அதனால இனியான காலம் இது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணிக்கு போகுதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இரண்டு கூட்டணியுமே சரிசமமா இருக்காங்க. இன்னைக்கு தேமுதிகோட நிலை எந்த பக்கம் போகுதோ கண்டிப்பா ஏன்னா தேமுதிக கட்சி கேப்டன் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி கேப்டன் படத்திலே ஒரு பாட்டு இருக்கு, மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம், பக்கம் துணையாக நிற்கும் இருபுறம்னு. கண்டிப்பாக மக்கள் அதில் நீங்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பெண் தலைவர் அதிகார திருமதி பிரேமலதா விஜயகாந்த். எல்லாருமே வேஷ்டி சட்டை போட்டு ஆண்கள் தான் நீங்க தலைவர்களா இருக்காங்க. ஆனா சேலை கட்டிட்டு நீ தனியே ஒரு பெண் பண்ணி நம்ம ஜான்சி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இவ்வளவு பெண்கள் நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு அரசியல் நடந்த சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு கேப்டன் உடல்நிலை சரியில்லை, அப்போ கேப்டனையும் பார்த்துட்டு கட்சியும் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க எல்லா வகையிலும் எல்லா ஊடகங்களையும் எல்லா நிருபர்களும் என்ன சொல்றாங்க, தேமுதிக ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிருக்குன்னா அது முழுக்க முழுக்க காலத்தில் விஜயகாந்த் தான். ஆனால் இந்த இவ்வளவு கஷ்டப்பட நம்ம வெற்றி ஆகணும்னா மக்கள் அதில் நீங்கள் முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சொல்றேன்னா வெறும் மக்கள் நல்லது செய்யறது கேப்டன் ஆளு தினந்தோறும் 3000-5000 பேர் சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்ல. அரசு சார்பாக சட்டமன்றத்துக்கு அந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இருக்கும் போதுதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்க முடியும், மக்கள் பிரச்சனை என்னன்னு காமிக்க முடியும். நிச்சயமாக கேப்டன் மக்களுக்காக எல்லாம் செஞ்சார். இன்னைக்கு கேப்டன் எல்லாத்தையும் கேப்டனோட வளர்ப்பு தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு நிக்கிற ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான். மக்களாக நீங்கள் இந்த தேர்தல் தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி செல்லுதோ அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு 234 தொகுதியிலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை நீங்க செய்வீங்க. ஏன்னா கேப்டன் உங்க சொத்து, கேப்டன் மகன் நானும் உங்க சொத்து தான். நான் உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை. கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன். இங்க தான் நான் இருப்பேன். 2024 சரி, 2026 இருக்கு. கண்டிப்பாக மக்கள் நீங்களும் ஆர்வத்தோடு இருக்கீங்க. ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. வரவேற்பு கொடுத்த அனைத்து தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் நம்ம மாவட்ட செரிப்பனாலும் சரி, ட்ரிபிள் சென்டரும் சரி, எல்லாரும் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். பொதுமக்கள் முன்னும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இல்லம் தோழி உள்ளாடி தமிழகம் முழுவதுமே அனைத்து குக்கிராமங்கள் வரை கடைக்கோடி தொண்டர் முதல் பொதுமக்களையும் சந்தித்து இன்றைய தினம் சிவகாசியிலே உங்களை எல்லாம் சந்திக்க வருகை புரிந்துள்ள புரட்சி தாய் அன்னியார் அவர்களை வருக வருகவன வரவேற்று எங்கள் இளைய கேப்டன் திரு விஜயபிரபாகரன் அவர்களையும் வருக வருகவன வரவேற்று அன்னியார் அவர்களை உங்களுக்கு ஒரு எழுச்சி உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் அவர்களை வணங்கி இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் நகரிலே எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ஷரீப் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும் இங்கே தொகுதி பொறுப்பாளராக இருக்கின்ற நமது தாமோதர கண்ணன், மீனாட்சி சுந்தரம் மற்றும் திலீப் குமார் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற நிர்வாகிகளுக்கும்
இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக பகுதி வட்ட கிளைகள் அத்தனை பேருக்கும் என் கண் முன்னாடி இங்க கூடியிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களுக்கும் என் மகளிர் சகோதரிகளுக்கும் கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினம் மேலான என் அன்பு கழக உங்கள் அனைவருக்கும் உங்கள் அண்ணியின் பணிவான வணக்கங்கள். விருதுநகர் என்றாலே கேப்டன் கோட்டை, கேப்டனின் கோட்டை என்பதை இந்த விருதுநகர் மாவட்டம் நிரூபிச்சிருக்கு. இதே விருதுநகர் மாவட்டத்துல தான் கேப்டன் பிறந்து வளர்ந்த சொந்த மண் அரும்புக்கோட்டையில ராமானுஜபுரம் என்கின்ற அந்த ஊரிலே பிறந்தவர். இது நம்ம மண், நீங்க நம்ம மக்கள். மதுரையை சேர்ந்த தென் மண்டலத்தை சேர்ந்த அனைவரும் கேப்டனுடைய மக்கள். இந்த மக்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக, தேமுதிக சார்பாக, எங்கள் கழக நிர்வாகிகள் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ முறை நான் கேப்டன் கூட விருதுநகருக்கு வந்திருக்கேன். ஒரு வாட்டியா 2 வாட்டியா எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ், தலைவர் கூட எவ்வளவோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். ஆனாலும் இந்த முறை நமது தலைவர் இல்லாம நம்மளால வர முடியுமா? வர முடியுமா? முடியாது. நம்ம தலைவர் எப்பொழுதும் நம்ம கூடயே தான் இருக்கிறார், இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை நம் கண் முன்னாடி நிக்குது பாருங்க. நமது ரத யாத்திரை நம்ம கேப்டன் அவர்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் அந்த ரதம் கேப்டனுக்கு இலங்கை வாழ் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்ததுதான் அந்த ரதம் என்பது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொதுவா யாரும் இலவசமாவோ அன்பு பரிசாகவோ ஒரு ரதத்தை இதுவரைக்கும் கொடுத்ததாக வரலாறே இல்லை. ஆனால் கேப்டன் யார்? மக்கள் தலைவர், உண்மையில் மக்களை நேசித்த தலைவர், மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர், அத்தனை மக்களையும் நேசிச்சவர். அதனாலதான் இன்னைக்கு மக்கள் அவருக்கு அன்பு பரிசாக இந்த ரதத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் யார்? இலங்கை வாழ் தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு. அதனாலதான் இன்னைக்கு அந்த அன்பு பரிசை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு தலைவர் நம்மளோட கலந்துக்கிற மாதிரி அத்தனை இடத்துக்குமே வந்திருக்கார். அது வகையில இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்திருக்கோம். விருதுநகர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்களுக்கும் இந்த மண்ணின் மைந்தரவர் விஜய பிரபாகர் போன தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அந்த வெற்றி மறைக்கப்பட்ட வெற்றி, அந்த வெற்றி நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்ட வெற்றி. ஆனாலும் விஜய பிரபாகர் அவர்கள் இந்த விருதுநகர் தொகுதியில இருக்கின்ற அத்தனை மக்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்து நிரந்தர வேட்பாளராக, எல்லா மக்கள் போற்றும் வேட்பாளராக, சரித்திரம் படைக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கிறார், இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த தொகுதிக்குள்ள போனாலும் நீங்க இங்க போட்டி போடணும், இங்க போட்டி போடணும். 234 நேற்று கூட போனோம் சாத்தூர், அதே போல எல்லா ஊருக்கு போனாலும் இங்க போட்டி போடணும்னு சொல்றாங்க. எங்க போட்டி போடணும்? விஜய பிரபாகர் இல்ல, இந்த விருதுநகர் தொகுதியில மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும்? சிவகாசி. நீங்கெல்லாம் சொல்லுகிறீர்கள் சிவகாசி என்று. கட்டாயமாக பார்ப்போம் கேப்டனின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன்.
2006 தலைவர் தேர்தலில் நின்ன முதல் தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதி சிவகாசி தொகுதி. இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டோம். இந்த சிவகாசி தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதி என்பது அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான். அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தொகுதியிலும் நாம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றோம். பாராளுமன்ற தொகுதியில் நாம் தனித்து போட்டியிட்ட போதும் அதிக வாக்குகளை பெற்றது சிவகாசி தொகுதி என்பது இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பெருமையோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் விஜய பிரபாகர் அவர்கள் எங்கு போட்டியிடுகிறார் என்பதை அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அந்த முறை நம்மிடம் வெற்றி பறிக்கப்பட்டது. இந்த முறை அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட மக்கள் போற்றும் ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் சொன்னாலே இங்க சிவகாசினா இந்த மாதிரி பேனர்கள், கொடிகள், கேலண்டர், அது மட்டும் இல்லை டைரி என்று பல்வேறு விதமான வியாபார ஸ்தலம். இது எவ்வளவோ தொழிற்சாலைகள் இருக்கின்ற ஒரு மாநகர் இது சிவகாசி. இன்னைக்கு குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய சிவகாசி. அத்தனை தொழில்களும் இன்னும் சிறப்பாக இங்க வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் நிச்சயம் வருகின்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக உங்கள் வாழ்வியலை நாம் உறுதி செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலை இங்க விருதுநகர் மாவட்டத்துல தான் அதிகம். ஆனா எப்ப பார்த்தாலும் பட்டாசு தொழிற்சாலையில விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பல்வேறு மக்கள் இறந்து கொண்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறை அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதும் தொடர்ந்து நம்மை அறிக்கை கொடுத்து இங்க நம்ம மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளை நேரடியாக சென்று அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இனிமேல உங்களுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தலுக்கு பிறகு பட்டாசு ஆலை விபத்துகளோ மரணங்களோ நடக்காம உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கு துணை நின்று அந்த விபத்துகள் நடக்காமல் நிச்சயம் காக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நாங்க சைனாக்கு போயிருந்தோம். அப்போ எல்லாரும் என்கிட்ட சொன்னீங்க, தேர்தல் அப்ப நான் வரும்போது சைனா பட்டாசு வந்த பிறகு இங்க வியாபாரம் முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது. இங்க சைனா பட்டாசுகள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் மக்களிடையே மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அப்ப விஜய பிரபாகர் எம்பியாக கண்டெஸ்ட் பண்றப்போ அவர் சொன்னார், உறுதியாக வெற்றி பெற்று வந்த பிறகு சீன பட்டாசுகளை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். நம்மை மீறி அந்த சீன பட்டாசுகள் இங்கு வராது என்று உறுதி அளிச்சிருக்கோம். வெற்றி பெற்று இருந்தால் உறுதியாக அதை நாம் நிறைவேற்றியிருப்போம். ஆனால் அந்த வெற்றி கொஞ்சம் கால தாமதமாக 2024 முதல் 2026 உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த வேட்பாளராக விஜய பிரபாகர் இருந்து உறுதியாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிச்சயம் உறுதியாக இருப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சிவகாசின்னு எடுத்துக்கிட்டா அந்த சாலை வசதி இப்ப கூட நான் வர குறுகிய சாலைகள் தான் இருக்கு. இங்க எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எவ்வளவு தொழிற்சாலைகள், இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்ற போது இங்க இருக்கின்ற சாலை அமைப்புகளை மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த வகையில் இங்க சுற்றுச்சூழல் சிறப்பாக இருந்து அந்த சாலைகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு நிச்சயம் நாம் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இங்க திருத்தங்கள் ரயில்வே மேம்பாலம் விரைந்து முடிக்க வேண்டும். இதுவரைக்கும் அந்த ரயில்வே மேம்பாலம் விரைந்து முடிக்கல, தடுப்புல போட்டிருக்காங்க. அந்த வகையில செல்கின்ற மக்கள் பாதிக்கிறாங்க. உறுதியாக அந்த வாக்குறுதியை நிச்சயம் கவனத்திலே கொண்டு நாம் ஆட்சி வந்தவுடனே உறுதியாக அதை நிறைவேற்றுவோம். பட்டாசு தொழிலாளர்களுக்கு விபத்துக்கு காப்பீடு தொகை நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்காக பேசி வாங்கி தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன்.
இந்த சிவகாசி மாநகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை இருக்கிறது. இப்ப நகரமாக இருக்கின்ற நம்ம சிவகாசி 2026 தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் மாநகராட்சியாக மாற்றப்படும். அதற்கு உங்கள் அந்நியார் உங்களுக்கு துணை நின்று ஓங்கி குரல் ஒலிப்போம், மக்களுக்காக துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் உறுதியளிக்கிறேன். இங்க தேர்தல்கள் வருவது எதற்கு? நம்ம மக்களுக்கும் தொகுதிக்கும் நாம் வசிக்கும் பகுதிக்கு நல்லது நடக்கணும். சும்மா வந்தோம், ஓட்டு கேட்டோம், டாடா காமிச்சோம், போனோம் கிடையாது. வந்தா ஜெயிச்சா அந்த தொகுதியை தமிழ்நாட்டில் முதன்மை தொகுதியாக மாற்றவே காட்டுவோம். அதுதான் தேமுதிக, அதுதான் கேப்டன் கட்சி. கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம், அடுத்த ஜெயிச்சது ரிஷிவந்தியம். இன்றைக்கும் வரலாறு, இன்றைக்கும் வரலாறு. அந்த வரலாறு பேசுகிறது. பனலூர்பேட்டை பிரிட்ஜ் இன்னைக்கும் வரலாறு. விருதாச்சலத்தில் கேப்டன் செய்த அத்தனை திட்டங்கள் இன்னைக்கும் வரலாறு. அதுதான் சொல்றேன். அத்தனை அந்த மக்கள் எல்லாம் அந்த பலன் அடையும் பொழுது நமது சொந்த மாவட்டத்துல நம்ம மக்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கணும். அதற்கு 2026 மக்களாகி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் எங்கேயுமே போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் கூடிய நம்ம கேப்டன் இருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. கேப்டன் ஒருத்தர் தான், லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார் கேப்டன் அவர்கள். அதனால இன்னைக்கு கரை வெட்டி கட்டி துண்டு போட்டு எல்லாருமே கேப்டன்கள் தான். எல்லாருமே கேப்டன். உங்க ஊர்ல எல்லாம் நீங்க போறப்ப டீ கடையில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன், எங்க காலையிலே கிளம்பிட்டீங்க கேப்டன் கேட்கறாங்களா இல்லையா? இத வரலாறு ஒன்லி தேமுதிக தான். இதே திமுக வாங்க கலைஞரே, வாங்க ஸ்டாலின் சொல்றாங்க, அதிமுக வாங்க எம்ஜிஆர், வாங்க ஜெயலலிதா சொல்றாங்க. அந்த வரலாறு ஒரே ஒரு கட்சி தான், அந்த தேமுதிக தான். லட்சக்கணக்கான கேப்டன்களாக நீங்க இருக்கிறப்ப இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட என் கடைகோடி தொண்டர் இருக்கும் வரை இந்த கட்சியை ஒருத்தராலையும் தொட்டு பார்க்க முடியாது, ஆட்சி அசைச்சு பார்க்க முடியாது. உறுதி. நம்ம கேப்டன் நம் ரத்தத்தில், நம் உணர்வில், நம் உயிர் மூச்சில் நம்முடன் கலந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு துணை நின்று நம்மளை தலைவர் அவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உறுதியா நம்புங்க. செயற்குழு பொதுக்குழுல நீங்க தலைவரை பார்த்ததுதான் கடைசி. அன்னைக்கு அவரால் முடியலன்னாலும் எந்திரிச்சு என் கையை உயர்த்தி இனிமே இந்த கட்சியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாரே தலைவர் அவர்கள். தலைவர் இருந்த வரைக்கும் நான் உங்க அண்ணி. இவ்வளோ பெரிய பொறுப்பு கடமையை தலைவர் என் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். உங்க அண்ணி இனிமேல் உங்கள் அன்னை, உங்கள் தாய். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிச்சயமாக ஒரு தாயாக இருந்து உங்களுக்கு செய்வேன் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் பிரபாகர் சொல்றப்போ சொன்னார், இன்னைக்கு ஆண்கள் போலோட்சியை இந்த அரசியலில் ஒரே ஒரு பெண் தலைவராக எங்கள் தாயார் உங்கள் அண்ணியார் இருக்கிறார். அந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்பு. நான் சொல்றேன், என்னுடைய இந்த இடத்துக்கு நான் வந்து உங்க பொதுச் செயலாளர் நிக்கிறதுக்கு காரணம் என் அன்பு தொண்டர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் தான், நீங்கள் தான், வேற யாருமே கிடையாது. நீங்க தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் என் அன்பு தொண்டர்களாகிய நீங்க தான் காரணம். இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நம்ம நடத்தணுமே கடலூர்ல. இன்னைக்கு யாராவது இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமா? நூறு, சோறு, பீரு, வண்டி, வாகனம், புடவை எல்லாத்தையும் கொடுத்துதான், காசு கொடுத்துதான் கூட்டத்தை காட்ட முடியும். யாராக இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்ல, இதான் உண்மை, இதான் யதார்த்தம். ஆனால் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் நமது தொண்டர்கள். ஏன் நான் சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் முடிஞ்சு
21வது வருஷத்துல நாம இருக்கோம். ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கேப்டனுக்காகவே உங்கள் உயிரையும் மூச்சையும் உங்கள் உழைப்பையும் வியர்வையும் சிந்தி நீங்கள் வளர்த்த இந்த கட்சிக்கு உண்மையில் அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தலை வணங்குகிறேன். கொடி நான் வழி நெடுக்க பார்த்துக்கிட்டு வரேன். லைட்டு எல்லாம் யாருடைய உழைப்பு? உங்கள் வியர்வையில் சிந்தி நீங்கள் சம்பாதித்த அந்த உணர்வுல நீங்க கட்டினதுதான். அதான் சொல்றேன், இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உண்மை, இதுதான் உண்மை. கேப்டன் அப்பப்போ என்று சொல்வார், நான் கொடுத்து வச்சவன் என்ன ஏன் கேட்பேன். எனக்கு கிடைச்ச தொண்டர்கள் தான் என் வாழ்க்கையில நான் செய்த பாக்கியம். நான் பாக்கியசாலி. என் தொண்டர்கள் தான் என்னுடைய உயிர் எல்லாம். அப்படி அதையே தான் உங்க அண்ணியும் சொல்றேன். இனி என்னுடைய வாழ்நாள் உங்களுக்காக தான். நான் வாழும் காலம் தேமுதிகவுக்கும் தலைவோடியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களுக்காக தான் இனி என் வாழ்க்கை என்பதை தலைவர் அந்த பொறுப்பு கையில கொடுத்த அன்னைக்கு அதை நான் முடிவு செய்து விட்டேன். தலைவர் அடிக்கடி சொல்வார், எங்களுக்கு இருக்கிற 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒன்னு விஜய பிரபாகர், இன்னொன்னு கொம்பு சீவியாக வந்த. அதனால 2 ஆம்பளை சிங்க குட்டிங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு உங்களுக்காக துணை நிற்க விஜய பிரபாகரும் அப்பா தொழிலை முன்னெடுக்க சண்முக பாண்டியும் இருக்கார். அதனால நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணியோட முழு வேலை உங்களுக்காக உழைப்பது மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. ஆமா, ஏன்னா கேப்டன் கூடயே நான் வாழ்ந்தாச்சு, அவர் கூட இருந்தப்ப எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. இனிமே ஏதாவது புதுசா பார்க்க போறேன்னா எதுவும் இல்லை. இந்தியன் லைஃப் என் தொண்டர்களாக உங்களுக்காக வேற எதுவுமே என் மனசுல இல்லை என்பதை இன்னைக்கு உங்களோட நான் கலந்துக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால நான் சொல்றேன், இந்த கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடன் இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கும் கேப்டன் கோவில்ல தினந்தோறும் 3000ல இருந்து 10,000 பேர் சாப்பிடுறாங்க. எப்படி? அது யாருக்கு நடக்கும்? நம்ம தலைவருக்கு தான் நடக்கும். வாழும் வள்ளலாக மக்களுக்கு மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து தெய்வமாக இருக்கும் நம் தலைவர் தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் உணவளிக்கணும் சொல்லியிருக்கார். சொல்லி இன்னைக்கு அது நடந்துருக்கு. 2 வருஷம் முடிஞ்சோம். இன்றைக்கும் தினந்தோறும் அங்கு கேப்டன் ஆலயத்துல அனைவருக்கும் சாப்பாடு. இப்ப இல்ல, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரைக்கும் வரும் அத்தனை பேருக்கும் உணவு அங்கு கட்டாயம் வழங்கப்படும். ஒரு சரித்திரம் இது. ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, மத்திய மாநில கட்சிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. யாராவது ஆபீஸ்லயோ யாராவது சமாதிலயோ சாப்பாடு போடுறாங்களா? அந்த வரலாறு ஒரே ஒரு கட்சி தேமுதிகவுக்கும் நமது கேப்டனுக்கு மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களோட நான் அதை ஷேர் பண்றேன். அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு. எதையும் எதிர்பார்க்காம அன்றா நம்ம ஒண்ணு யாரும் அம்பானி, அதானி, கோட்டீஸ்வரர் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அன்றாடம் கூடி வேலை செஞ்சு அந்த கூலி வேலையில கட்சியும் குடும்பத்தையும் காப்பாத்துறீங்களே, நீங்கள் தான் இந்த நாட்டின் எஜமானர்கள். நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல். யாரும் பயப்படாதீங்க. அண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க, யாரோட கூட்டணி வைப்பாங்க, அப்படின்றது உங்க எண்ணம். இல்ல, உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி. என் நிர்வாகிகளும் என் தொண்டர்களும் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை உறுதியா சொல்றேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நல்ல கூட்டணியை முடிவெடுப்போம். அந்த கூட்டணி தேமுதிகவுக்கும் நம் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் தரும் என்பதை மட்டும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். எனவே நான் 3ஆம் தேதி இந்த 4ஆம் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சு சென்னைக்கு செல்வேன். சென்று சற்றேறக்குரிய ஒரு வாரத்துல உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.
உறுதியா. எனவே தைரியமா இருங்க, எல்லாரும் உழைக்க தயாரா இருங்க. தேர்தல் அறிவிச்சு எல்லாரும் உழைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கெல்லாம் என்னைய எங்க அண்ணி முதல்வராக இருக்கும், துணை முதல்வரும் ஏதோ நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு இங்க இருக்கிற நீங்கள் அனைவரும் இன்னைக்கு தொண்டர்களா நிர்வாகிகளா இருக்கிற உங்களை அரசு பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் உங்கள் அன்னையாக என்னுடைய கடமை, லட்சியம், கொள்கை என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு நான் சொல்றேன். உங்களை உயர்ந்த பதவியில் அமர வைத்து அந்த அழகை கண்டு ரசிக்கணும் தலைவரும் நானும் என்பதுதான் அவர் கனவு லட்சியம். அதை செய்தே தீர்வேன், உறுதியாக செய்தே தீர்வேன். நம்முடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. அனைவரும் தயாராக இருங்கள். பூத் கமிட்டி போடாதவங்க உடனடியா போட்டு முடிங்க. யாருக்கு வேண்டும் என்றாலும் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை தேமுதிகவுக்கு நிச்சயம் இந்த தேர்தலுக்கு பிறகு உங்கள் அண்ணியாக நான், உங்கள் தாயாக உருவாக்குவேன் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். எனவே வருகின்ற தேர்தலுக்கு எல்லாரும் தயாராக இருக்கணும். உங்களை எல்லாம் அரசு பதவியில அமர வைப்பதான் என் கனவு லட்சியம். அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியிலே கொண்டு போய் சேர்த்திருந்தால்தான் நமக்கான உண்மையான வெற்றி 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 என்று சொல்லுகிறேன். ஏன்னா தலைவர் அவர் கண்ட கனவு லட்சியம் அது உங்களுக்காக, மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. என் மக்களே என் மக்களே என் மக்களே என்று சொன்னவர், உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னவர், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்னவர். அது மட்டும் இல்ல, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லை, அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தமர் நமது கேப்டன். உறுதியாக அதுக்கான நேரம் காலம் வரும், நிச்சயம் வரும். அது நாள் வரைக்கும் நிச்சயம் நம்முடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அந்த நேரம் வரும் பொழுது அந்த பலனுக்குரியவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி அந்த மாநாடை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய உங்கள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக, கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக மாநாடுக்கு இணை தேமுதிக மாநாடுதான் என்பதை நிரூபித்த என் அத்தனை நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அந்த மாநாடு வெற்றி உங்கள் வெற்றி, அதே போல தேர்தல் வெற்றி உங்கள் வெற்றி என்று சொல்லுகிறேன். எனவே ஆமா, அதனால இந்த நாம் எல்லாரும் யாருக்காவது சேர்ந்திருக்கிறோம், உங்களுக்கு அவர் தான் தலைவர், எனக்கும் அவர் தான் தலைவர். என் கணவராக இருந்தாலும் என்னுடைய தலைவரும் கேப்டன் தான். அதனால நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம், உறுதியாக வெல்வோம், சரித்திரம் படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் சொல்றீங்களா? எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு. வெல்வோம், சரித்திரம் படைப்போம், கேப்டனின் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயக்கத்தை செய்வோம். இல்லாதவர்க்கு நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி இங்கே வந்திருக்கும் என் தாய் குலங்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வருவோம், தேர்தல் நேரத்தில் வருவோம், வெற்றி வாகை சூடுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய லட்சியங்களை கனவுகளை மீட்டெடுக்கக்கூடிய நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி பாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம்முடைய தென்னகத்து ஜான்சி ராணியாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களை பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக உங்கள் மக்களே நம்முடைய பொதுச் செயலாளர்களும் முன்னாடி உட்காந்துருக்கா தெரியமாட்டேங்கா உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மறுவுருவமாக இருக்கிற அன்புக்குரிய தளபதி விஜய பிரபாகரன் அவர்களும் கொண்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் உற்சாகத்தோடு கண்ணாசக்தி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். சிவகாசி சட்டமன்ற தொகுதி மக்களாகி உங்களை சந்தித்து இருகை அசைத்து இருகை கொண்டுட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய போர்மரசாக புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை அரசியலை உருவாக்கி தரக்கூடிய அசைக்க முடியாத ஒரு பொன்சக்தியாக நம் கழகத்தினுடைய போர்வாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து உங்கள் இல்லங்களை நாடு நல்ல உள்ளங்களை தேடி இருக்கிற திட்டத்தின் மூலமாக சூறாவளி சுற்றுப்பயணமாக இன்றைக்கு சிவகாசி சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து திறந்து விடாதீர்கள். வருகிற தேர்தல் காலங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமால் நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்கள் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமால் அன்புக்குரிய இளைய தளபதி விஜய பிரபாகரன் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமான கொட்டி முரசு சின்னத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தருமாறு இந்த சிவகாசி மக்களை இருகை கொண்டுட்டு நம் கழகத்தினுடைய புரட்சி அன்னியார் அவர்கள் கேட்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெரியோர்களை தாய்மார்கள் வருகிற தேர்தல் காலங்களிலே ஒரு மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட போட்டவே சொட்ட ஏறி பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார சிவகாசி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எழுச்சி நாயகராக இளைஞர்களின் சக்தியாக விளங்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே இந்த சிவகாசி மக்களை உங்களை நேரிலே சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் தலைவியாக நம் கழகத்தினுடைய அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து கையசைத்து மக்களை உங்களை நாடு வந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளுக்காக வாரி வாரி வழங்கி வாரி வல்லலாக வாழ்ந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய கனவுகளை லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் அவங்களுடைய இளைய கேப்டன் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் இந்த சிவகாசி மக்களாகிய உங்களை சந்தித்து உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வருகிற தேர்தல் காலங்களிலே ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு வெற்றியின் வீராங்கனையாக நம் கழகத்தினர்களும் மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக இருகை கொண்டுட்டு இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய அன்னியார் அவர்களும் தம்பி விஜய பிரபாகரனாகவும் மக்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மறந்து விடாதீர்கள். வருகிற 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தருமாறு கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நல்லா இருக்கீங்களாமா? உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஊர் பேர் என்னங்க? செல்லநாயக்கன்பட்டி. சந்தோஷம். காரிமா. சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி.
விஜய் பிரபாகர் பின்னாடி வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயின்னுக்கிறேன். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குங்க. தேர்தல் நேரம் வரும்போது மீண்டும் வந்து உங்க அத்தனை பேரையுமே சந்திப்பேன். உங்க அத்தனை பேரையும் பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. எல்லாருமே ஆதரவு கொடுங்க. அடுத்த தேர்தலில் நிச்சயம் வெல்வோம், உங்களுக்கு துணை நிற்போம் என்று எல்லாருக்கும் சொல்றேன். ஏற்கனவே நீங்க தம்பிக்கு ஓட்டு போட்டீங்க, ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆனா நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. நிச்சயம் அடுத்த தேர்தல் வெல்வோம், உங்களுக்கு துணை நிற்போம் என்று சொல்றேன். உறுதி உறுதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி பின்னாடி வர்றாரு பாருங்க. அந்த அந்நியாருக்கு உற்சாகமான வரவேற்புகளை வழங்கிய தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அந்நியார் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு மறந்துடாதீங்க, வருகிற தேர்தல் காலங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றியை தருமாறு கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தளபதி விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய அசைக்க முடியாத ஒரு பெண் சக்தியாக தமிழக அரசியலை உருவெடுத்திருக்கிற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே உங்களை காண அன்புக்குரிய அந்நியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் பேசக்கூடிய மகத்தான தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னமர்ந்து உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தாருங்கள் என கேட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்களும் எழுச்சி தளபதி உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் கையசைத்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அந்நியாரோடு நம்முடைய எழுச்சி தளபதி அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடி பாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல இல்லங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக ஒரு அரசியலை மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மக்களை உங்களை காண்பதற்காக எங்கள் எதிரிகளுடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு நம்முடைய அன்பு தலைவர் காத்திரவர்களுடைய கனவுகளை லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவியாக பாசத்துக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அந்நியாரோடு நம்முடைய எழுச்சி தலைவர் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு நாடு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழகத்தினுடைய போர்முரசாக அந்நியார் திருமதி தமிழக அரசியலை நிர்ணயிக்க போகும் எங்கள் சக்தி, தமிழகத்தின் சக்தி, முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தாய்மார்கள் நம்முடைய அந்நியார் அவர்களுக்கு பொன்னான மணிக்குழவை இட்டு வரவேற்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, மைக் இருக்காங்க, மைக் இருக்கா? என்ன வராதா? கார்ட்லெஸ் மைக், கார்ட்லெஸ் மைக் இருக்கா? இல்ல அது ஆஃப் பண்ண ஸ்பீக்கர் அவங்களுக்கு இதை ஆஃப் பண்ண சொல்லுங்க. எடுக்க மாட்டாரு, அதான் நின்றாரு. தம்பி இப்ப வந்து கொடி ஏற்றுறாரு நம்ம ஊர்ல. அவருக்கு நீங்கள் அனைவரும் வாழ்த்தும் தெரிவித்தலிலே மகத்தான வெற்றியை தரணும். நிச்சயமாக உங்களுக்கு துணை நாங்கள் நிற்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க! தேசிய
திராவிட கழகம் வாழ்க. தேசிய முற்போக்கு திராவிட எல்லாரும் கை தட்டுங்க, மகத்தான கை தட்டுங்க. சந்தோஷம். இருங்க வாங்கி கொடுங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ, நன்றிமா, சந்தோஷம். சரி, கண்டிப்பா. இது விருதுநகர் தொகுதி இல்லையா? விருதுநகர் தொகுதியில நிச்சயம் உங்களுடைய ஆதரவு விஜய பிரபாகருக்கு தரணும், மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வழிவிடுப்பா, வழிவிடுங்க. சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? என்னை பார்க்க உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. எல்லாரும் நான் கிளம்பினவுடனே வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க பத்திரமா. வெகு விரைவில் தேர்தல் வரும், உங்களை தேடி வருவோம், உங்களுக்காக உழைப்போம், இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் தலைவர் சார்பாக, கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பா, விஜய பிரபாகர் சார்பா நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்து சொல்றேன். நவீன் தலை அன்பிற்கினிய அந்நியார் அவர்களுக்கு ஜல்லைநாயக்கம்பட்டி கிளைக்கழகத்தின் சார்பாக கிளைக்கழக செயலாளர் அவர்கள் கட்சி வர்ண கொடியில் பூமாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அந்நியார் அவர்கள் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அன்புடன் நாங்கள் ஆசைப்படுகிறோம். கிளைக்கழகத்தின் சார்பாக கட்சி வர்ண கொடியில் மலர் மாலை அந்நியார் அவர்களுக்கு மலர் மாலை கொடுக்க கிளைக்கழகத்தின் சார்பில் நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதனை மகத்தான தலைவியாக இதோ வந்துவிட்டார். இப்பொழுது மணிக்கூண்டை திறக்க இருக்கிறார்கள். கொஞ்சம் வழிவிட்டு நிடுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வேணா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வேணா. அதே ஒரு நிமிடம் விளைக்கிறேன். அவ்வளோண்ணா, போதுமா? கேப்டன் கேப்டன் அண்ணா, அப்படியே 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 போதும் போதும். அவரை போய் கார் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். டக்கு போய்ட்டு கொஞ்சம் முன்னாடி போகலாம்ல. நான் அப்படியே திருப்பி நில்லாம் கொஞ்சம். சதானந்தபுரம் விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் இந்த மணிக்கூண்டு 2000 ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு காலமாக மணிக்கூண்டு இடையில் படுகிறது இருந்து இப்பொழுது வேலை பார்த்து எங்களில் உயிரின் மேலான அந்நியார் அவர்களை வரவழைத்து இந்த மணிக்கூண்டை திறப்பதற்கு அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மணிக்கூண்டை திறந்து வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி பிரபாகரன் அவர்களும் இங்க வந்திருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மணிக்கூண்டை சிறப்பாக திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
பேசுனாலும் கொஞ்சம் அப்படியே போதுமா? எனக்கு போதும். பெரியோர்களே, தாய்மார்களே, முதலிப்பட்டி சதானந்தபுரத்துல அம்மனுடைய அருளால கேப்டன் அவர்கள் 2000 இந்த மணிகுண்டை அமைத்து கேப்டன் வந்து அவர் பொற்கரங்களால் திறந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருந்தது. குருசாமி அண்ணன் ஆபீஸ் வரும்போது நம்ம ஷெரீஃபு நம்ம நிர்வாகிகள் எல்லாம் வரும்போது உடனடியாக அந்த மணிக்கூண்டை ரெடி பண்ணணும். நான் அந்த பக்கம் பயணம் வரும்போது உறுதியாக இந்த மணிக்கூண்டை நான் கட்டாயம் மீண்டும் திறப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஷெரீஃபும் குருசாமி அண்ணனும் நம்ம நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த மணிக்கூண்டை மிக சிறப்பாக ரெடி பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக என் பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த மணிகுண்டு இருக்கும் வரை கேப்டன் புகழ் இருக்கும், இந்த மணிகுண்டு இருக்கும் வரை தேமுதிகவின் புகழ் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மணிகுண்டை நிச்சயமாக அத்தனை வகையிலுமே சீரோடும் சிறப்போடும் நாம பாதுகாப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சதானந்தபுரத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வடக்கத்தியம்மன் மற்றும் ஸ்ரீ கொடிமுடி கன்னிமூல விநாயகர், ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ பைரவசாமி, ஸ்ரீ முனியசாமி திருக்கோவில் மணியோசை ஒலிக்கும் நேரம் என்றும் இறை பணியில் அபிமகி. நேரம் இரவு 10 மணி. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. பண்பாடு என்பது ஒழுக்கத்தில் நிலைத்திருப்பது. சுவாமி விவேகானந்தர். அமைதி பார்த்தீங்களா? கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். கொஞ்சம் வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க, ஸ்டேஜ்க்கு கொஞ்சம் வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க. ஸ்டேஜுக்கு அண்ணியா வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வழிவிடுங்க. நான் பின்னாடி போகணும். போல தம்பி கொஞ்சம் வழிவிடுங்க. தம்பி போறாப்ல போங்க. மாமா கொஞ்சம் சைடில் வாங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன தாமதம் நம்ம வெற்றியில, நம்ம வெற்றி மக்களுக்கு நீங்கள் எல்லாம் எனக்காக கொடுத்த வெற்றி ஒரு சின்ன தாமதம். ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக கேப்டனோட அருளால் மீண்டும் முரசு இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கும் ஒலிக்கும். மக்களர்கள் நீங்கள் உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக இந்த விஜயபிரபர் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏன்னா சிவகாசி ஊருக்குள்ள நுழைஞ்ச ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு கடை தெருவில் எல்லாருமே மக்களின் அன்போடு பாசத்தோடு என்னை வரவேற்றாங்க. ஏதோ என் சொந்த ஊருக்கே வந்த மாதிரி. அதுல இருந்தே எனக்கு புரிஞ்சது நான் மகத்தான வெற்றி நான் ஜெயிச்சேன்ட்டு, மகத்தான வெற்றி நான் பெற்றுக்கொண்டு. கண்டிப்பாக ஏன் இதை நான் சொல்றேன்னா, 2006 கேப்டன் முத தேர்தல் நடத்தும் போது அதிகமான வாக்கு தமிழ்நாட்டில் எங்கன்னா அது சிவகாசி தொகுதி தான். ஆனா இந்த தேர்தலில் மட்டும் சிவகாசியில ஒரு 10,000 வாக்குகள் பின்னடைவு தேமுதிகன்றப்போ சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனா தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த சந்தேகம் எனக்கு புரிஞ்சுது. அந்த சூழ்ச்சியில சிவகாசி தொகுதி மக்களை இது பண்ணிருக்காங்க. ஆனா கண்டிப்பாக நமக்கான காலம் வரும். மக்கள் நீங்கள் 2024 எவ்வளவு எனக்கு
ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 2026 முரசுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. அதே மாதிரி நம்ம அந்நியார் எந்த கூட்டணி போனாலும் கண்டிப்பா மக்களால் நீங்கள் அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். இந்த நேரத்தில் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா கேப்டன் உங்க வீட்டு சொத்து, கேப்டனோட மகன் நானும் உங்க சொத்து. அதனால் நிச்சயமாக உங்க வீட்டு மகனாக எனக்கு எல்லா உரிமையும் இருக்கும் உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு. அதனால் வரவேற்பு அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 பேருக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு கிளம்புறேன், பாக்கி நம்ம தொண்டர்கள் நமக்கு நிர்வாகிகளை கொடுப்பாங்க. அதனால் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.